Good afternoon. I am Dasrathan. I am studying in 12th standard in Valamar. Before I studied here only. When I came to this school, I don't know anything about English. I learned many things. I studied IGCSE in 10th standard. I like the Montessori material, the teaching in school. I like very much. I am proud to say the student of the school. I am always thankful to our correspondent and round table. Thank you. என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? ஐஏஎஸ் ஆகணும். ஓகே தம்பி நீங்க? நான் ஐஏஎஸ். சூப்பர். ரெண்டு பேரும் நாட்டுக்கு நிறைய சேவை செய்யணும். ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா நீங்க கவலைப்பட வேணாம். அவங்களே அப்ப நாளைக்கு முதலாளியா வந்து நிப்பாங்க நம்ம முன்னாடி. தேங்க்யூ தேங்க்யூ தசரதன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரவுண்ட் டேபிளுக்காக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். முருகன் சார் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டோன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. அதே गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि वक्रदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय Shama
गीताश्रयाय गीतवाद्यपटवे ध्येयचरिताय गायकवराय गन्धर्वप्रियकृते कायकाधीन विग्रहाय गङ्गाजलप्रणयवते गौरीस्तनन्दनाय पुरीहृदयनन्दनाय गौरभानुसुताय गौरी गणेश्वराय गौरीप्रणयाय गौरीप्रवणाय गौरभावाय धीमहि गोसहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்க பேர் சொல்லுங்க. முன்னாடி வந்து மைக் அவ்வளவு தூரம் வராது. பேர் சொல்லுங்க. எம் பவானி. யார் சொல்லி கொடுத்தாங்க டான்ஸ்? ஜானகி மிஸ். எங்க ஜானகி மிஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு தடவை தேங்க்யூ சொல்லிருங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ ஜானகி மிஸ். அடுத்ததா நமக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க தான் எல்லாம் கிஃப்ட் அடிச்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கரெக்ட் எல்லாமே நம்பர் ஒன்றா இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா நம்ம பசங்க கிட்ட ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. கரெக்டாக யூனிஃபார்ம் கஞ்சி இருந்ததுனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? நான் வந்து ஒரு கட்டம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டில் வந்து சின்ன சின்ன போர்டு வந்து ஒடிக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பண்ணலாம். அதை ஒன்றா பண்ணலாம். என்ன எதுவும் டேமேஜ் பண்ணுறாதீங்க. నెక్స్ట్ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேபாளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து
சான்ஸ் கிடைச்சது. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான். ஆனால் எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க, எல்லாருமே ரொம்ப ஃப்ளைட்டில் தான் போயிருந்தாங்க. அந்த ட்ராவலிங் பண்ணுறது வந்து ஃப்ளைட்டில் தான் போனாங்க. நான் வந்து 4 நாள் ட்ரெயினில் போயிருந்தேன். போகிறதுக்கு 4 நாள், வரத்துக்கு 4 நாள் ட்ரெயினில் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட பணமே இல்லை, எதுவுமே இல்லை என்கிட்ட. அந்த சாதாரண ஒரு அமௌண்ட் கட்டுறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த டைமில் வந்து எனக்கு சிறுகு தான் ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த சிறுகுல இல்லைடானா நான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கவே முடியாது, இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் என்னால் ஆயிருக்கவே முடியாது. அது காரணம் வந்து சிறுகு தான். இந்த சிறுகுக்காக முழுமையாக ஒர்க் பண்ணுவோம். எங்களுடைய எல்லா ஒர்க்குமே கொடுக்கறதுக்கு வந்து மேடம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நன்றி சொல்லவே முடியாது, நன்றி சொல்ல முடியாது. அதே போல எங்களால் எதுக்குமே நன்றி சொல்லவே முடியாது. நன்றின்ற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு எல்லாருக்கும் அதை சொல்லிட்டோம்னா அம்மா வந்து அவங்க செய்த உதவிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம சின்ன விஷயம் ஆகக்கூடாது அப்படின்றத என்னுடைய எண்ணமே. நன்றி சொல்லி விருப்பப்படல. இந்த சிறுகளை வந்து வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப அந்த கடவுளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். ஏன்னா கடவுள் தான் மேடத்தை உருவாக்குனாங்க, மேடம் தான் இன்னைக்கு எல்லாருமே உருவாக்குறாங்க. இன்னும் உருவாகணுன்றது எங்களுடைய எண்ணமே. மேடத்துக்கு கடவுளுடைய ஆதரவு இருக்கிற வரையும் மேடம் கண்டிப்பாக உருவாங்க. நாங்களும் கண்டிப்பாக மேடத்தினுடைய ஆதரவுல நாங்கள் உருவாகணும்னு உறுதியாக கூறுகிறேன். மிக்க நன்றி எனக்கு இந்த ஸ்டேஜில் வாய்ப்பு கொடுத்தது. டெல்லி மாதிரி இப்போ இல்லை, எங்கள் பசங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண இருக்குது. அதை எப்படி சொன்ன அந்த கண்ணை கூட சிமிட்டாம பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு எங்கள் பசங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் பசங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. எங்கள் பசங்களுக்காக நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக எங்கள் பசங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருப்பாங்க, அவங்க இதை விட ஒரு பெரிய ப்ரோக்ராமா பண்ணி காமிப்பாங்க. அதுக்கு நான் வந்து பண்ணி கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை சொல்றேன். தேங்க்யூ டெல்லி மாஸ்டர். ஒரே இடத்துல கூடிய வெயில்ல நிக்கிறீங்க.